100 days 100 embroidery design டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 7. நான் கனிமொழி ஃப்ரம் வர்ணாஸ் பாண்டிச்சேரியில இருந்து. இந்த சாரியில பாத்தீங்கன்னா அம்பர்லா டிசைன் போட்டிருக்காங்க. பல்லுல ஃபுல்லா அம்பர்லா டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. பிளஸ் பாடி ஃபுல்லா அங்கங்க அம்பர்லா டிசைன்ஸ் லைட்டா போட்டிருக்காங்க. இந்த சாரியோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதோட பார்டர்ல இருக்கிற மாதிரி கலர்ஃபுல்லான எல்லா கலரும் கலந்த மாதிரி ஒரு காட்டன் பிளவுஸ் தான் இந்த சாரிக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சாரியை பார்த்தோன்னே இதுல வர அம்பர்லா டிசைன் தான் பிளவுஸ்ல போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் கிளைண்டோட ஸ்லீவ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ். அது மட்டும் இல்லாம எங்களோட டிசைனர் இன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால என்னால அதை டிசைன் பண்ண முடியாது. அதனால இதுக்காக ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. இந்த சாரியோட வர்ற இந்த மல்டி கலர் பிளவுஸுக்கு நான் சூஸ் பண்ணிருக்கிற டிசைன் இதுதான். இது வந்து சின்ன சின்ன ஜாமெட்ரிக்கல் ஷேப் கலந்து டோட்டலா நெக் சுத்தி ஃபுல்லாவே அந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் வர மாதிரி சாரியோட கலர்ல வர மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரன் ஆயிட்டு இருக்கிறது செல்ஃப் கலரான, இதுல வந்து மேஜர் கலர் பிங்க் இருக்கு, அதனால அதை செல்ஃப் கலரா மீன் பண்ணி அந்த செல்ஃப் கலர்ல ஃபுல்லா பானி ஸ்டிச் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். பேஸ் வந்து அந்த கலர்ஃபுல்லா இருந்தாதான் மேல வர்ற நம்ம போட போற அந்த கிரீன் கலர் சாரி கலரான கிரீன் கலர்ல அந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் போடும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொஞ்சம் என்ஹான்சிங்கா தெரியும்ன்றதுனால அந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த பிளவுஸ்ல மேஜரா பிரைட்டரா தெரியக்கூடிய கலர் எல்லோ கலர். சோ அந்த எல்லோ கலரையே அந்த கிரீன் கலருக்கு அவுட்லைனா டிசைட் பண்ணி அவுட்லைனா கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த நெக்க சுத்தி வர லைன்ல கொஞ்சம் தூரம் வந்து எல்லோ கலரும் கொஞ்சம் தூரம் பிங்க் கலரும் கலந்து கொடுத்திருக்கேன். இப்ப அவுட்புட் நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்குன்னு. இப்ப நான் யோசிச்சிருந்தா அந்த அம்பர்லா டிசைன் போட்டா கூட இவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அவங்க ஷார்ட் ஸ்லீவ்ன்றதுனால நான் அம்பர்லா டிசைனா டிசைட் பண்ண முடியல. ஏன்னா ஷார்ட் ஸ்லீவ்ல அந்த அம்பர்லா டிசைன் தெளிவா வராது, ரொம்ப சின்ன சைஸ்ல பாக்குறதுக்கு அவ்வளவு என்ஹான்சிங்கா தெரியாதுன்றதுனால நான் போடல. பட் ரியலாவே அந்த நான் யோசிச்ச டிசைனை விட இந்த டிசைன் ரொம்ப 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 சூப்பரா வந்திருக்கு. நீங்களே அவுட்புட் பாருங்க. இதே டிசைனை தான் ஃப்ரண்ட்டுக்கும் ரன் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் சேம் டிசைன் தான். இப்ப ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான். பட் ஸ்லீவ் ஃபுல்லாவே இந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் வர மாதிரி டிசைட் பண்ணி அந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் போட்டிருக்கேன். இப்ப ஃப்ரண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரண்ட் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் டிசைனோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. பேக்கோட அதே டிசைன் தான். நெக்ஸ்ட் ஸ்லீவ் பாத்தீங்க அப்படின்னா கேப்பே இல்லாம அந்த ஷார்ட் ஸ்லீவ்ல ஃபுல்லாவே அந்த ஜாமெட்ரிக்கல் டிசைனை ஃபில் பண்ணிருக்கோம். இப்ப ஜாமெட்ரிக்கல் டிசைன் ஃபில் பண்ணும்போது கீழே ஸ்லீவ்ல பார்டர் வேணும்ன்றதுனால நெக்ல வந்த மாதிரி பானி ஸ்டிச்சை வந்து ஃபுல்லா அந்த பிங்க் கலர்ல பானி ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேல இந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் வந்து கொடுத்துருக்கு. அப்ப என்ன ஆகும், பார்டர் லைன் வந்து தனியா தெரியும். அதனால அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். பிளஸ் நெக்ல கொடுத்த மாதிரியே பிங்க் அண்ட் எல்லோ லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாவும் கொடுத்தாச்சு. இப்ப இதோட அவுட்லைன் ஆஸ் யூஷுவல் எல்லோ கலர். எல்லா ஜாமெட்ரிக்கல் ஷேப்புக்குமே அவுட்லைன் வந்து எல்லோ கலர் கொடுத்தாச்சு. இப்ப ஃபைனல் அவுட்புட் பாருங்க. ஸ்லீவோட டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்லீவ்லயுமே ஜாமெட்ரிக்கல் டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிருக்கோம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.